கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் இந்த காலை வேளையில் உங்களை மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை வேளையில் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு நம்மோடு ஒரு காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ண நம்ம அவங்களோட அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை நமக்குள்ள அது உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருப்பீங்க, அந்த டைரக்ஷன்லேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணி இதுதான்பா, இதுவே வழி, நானே வழி அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி சரியான இலக்கை நோக்கி தொடர உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பதிவை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து அதை கேளுங்கள். எந்த ஒரு மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒருத்தரோட மெசேஜை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். தட் மீன்ஸ் வாட்? கண்டினியூவாக அதை கேட்கணும். அடுத்தடுத்த பதிவு என்ன போடுறாங்க, ஏன்னா அந்த காரியத்துக்குள்ளே ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். அப்படி தான் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட இருதயத்தை, அப்பாவோட மனசு, அதை உங்களோடு கூட ஷேர் பண்ணுறது தான் என்னோடய டியூட்டி. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 24. நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் எத்தனையோ தரம் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கோம், எத்தனையோ தரம் கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திசையை திருப்புகிறதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் 1 Peter chapter 2 verse 24 நான் வாசிக்கிறேன். He himself bore our sins in his body on the tree, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. அப்படின்னு பார்க்குறோம். Healed. You have been healed. அவருடைய தழும்புகளால் நாம் ஹீல்ட் ஆயிருக்கிறோம். ஹீல்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஹேவ் பீன் ஹீல்டு அப்படின்னா குணமாக்கப்பட்டு இருக்கிறோம், சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம், ஹீல் ஆயிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அநேக இடங்களில் இதை குறித்து தான பிரசங்கம் சொற்பமாக இருக்கிறது. ஒரு சிலர் மாத்திரமே இதை பேசிக்கொண்டிருக்கின்றனர். என்ன காரியத்தை குறித்து? ஹீல்டு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம், குணமானீர்கள், நீங்கள் குணமாயிட்டீங்கப்பா அப்படின்ற நற்செய்தி இன்று வெகு சிலரால் மாத்திரமே பேசப்பட்டு வருகிறது. ஒரு சில கூட்டம் மாத்திரமே, ஒரு சில ஜனங்கள் மாத்திரமே அதை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அநேகர் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஒரே வசனம் தான், ஒரே வார்த்தை தான். அதை 1 பேதுருல எழுதுறாரு. பேதுரு எழுதுறாரு, குணமானீர்கள் அப்படின்னு எழுதுறாரு.
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சிலுவில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக ஏசாயா எழுதுகிறாரு. தீர்க்கதரிசி அவர் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறாரு, தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். நாம் என்ன பண்ணுறோம்? குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய சீஷன், பிரதான சீஷன் எழுதுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. நம்ம குணமாயிட்டோம்பா, நம்ம குணமாயிருக்கிறோம்பா அப்படின்னு எழுதுகிறார். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா குணமாகிறோன்றதுக்கு குணமானீர்கள்ன்றதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவர் முன்னாடி எழுதினார், இவர் சிலுவைக்கு அப்புறம் எழுதுறாரு குணமாயிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம குணமாயிட்டோம், நான் சுகமாயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் யாருங்க நம்புவா? இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் அப்படின்னு. உன்னுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நான் குணமாகிட்டேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிட்டேன். அவருடைய சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் எனக்காய் கிழிக்கப்பட்டது. சவுக்கு வச்சு கிழிக்கிறாங்க, காயப்படுறார், முள்முடி சுட்டுறாங்க, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கிறாங்க. இந்த காரியம் ஏன் நடக்குது அப்படின்னா, என்னுடைய சரீரம் ஏன் அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னா, இந்த சரீரமானது அது குணமாக்கப்பட வேண்டும், ஹீல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அது சுமந்துகிறார். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் நோயோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாய் நமக்கு தெரியும். எந்த ஒரு பிள்ளையும் தன் பிள்ளைங்க நோயோடு இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறதே கிடையாது. சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். நான் சுகமாகிட்டேன், நீங்கள் சுகமாயிட்டீங்க சொல்லலாமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன். உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் சரி, சரீரத்தில் எப்படிப்பட்ட விளைவின இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை, அது என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்களுக்கான நற்செய்தி கடந்து வருகிறது. நீங்கள் குணம் ஆனீர்கள். ஆயிட்டம்பா, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க, நான் குணமாயிட்டேன்னு சொல்லுங்க. அவருடைய வூண்ட்ஸ் நம்மளை சுகமாக்கிடுச்சு, அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்கி விட்டது. அவர் என் தரித்திரத்தை சுமந்து கொண்டு என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றிவிட்டார். என் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டார், என்னை பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டார். என் குறைகளை அவர் எடுத்துக்கொண்டு என்னை பூரணமானவனாய் மாற்றிவிட்டார். சிலுவையில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பாருங்க. இது ஒரே தரம் செய்து முடித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்ல சகோதரன் அப்படின்னா, என் உறவுகளுக்கு பிள்ளைக்கு நோய் இருக்கலாம், இந்த நோய் இருக்கலாம், அந்த நோய் இருக்கலாம், வேறெல்லாம் எதுவும் வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அப்போ ரொம்ப நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் குட். கடவுள் நல்லவர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் குணமாயிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏதோ நீ சொல்கிறன்னு சொல்லிட்டு போப்பா, நம்புற மாதிரியே இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எடுத்து பாருங்க, என்ன போட்டிருக்கு? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் சுகமாயிட்டேன். என்னை காயப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் குணமாயிட்டேன். அதெல்லாம் இந்த பலவீனம் உங்கள் சரீரத்தில் இருக்குதா? சொல்லுங்கள், நான் பலவீனம், இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன். உண்மை என்னென்னா, உங்களுக்கு உண்மையிலுமே வலிக்கும், வலிச்சுட்டு கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை அந்த பலவீனத்தினால் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வலி இருக்கலாம், வலி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் சரீரத்தில் அது ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை இருக்கிறது. பாவ அறிக்கை அல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன். நான் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் குணமாகிவிட்டேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய நினைவு அப்படி மாறும் பொழுது, ஒருவனுடைய நினைவு எப்படி இருக்கிறது அவன் அப்படியே இருக்கிறான். என்னோட எண்ணத்தில் நான் குணமாயிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அநேக சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா, எனக்கு சிறு வயதில் எனக்கு தெரியாத ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு பலவீனம் பார்த்தோன்னா என் சரீரத்தில் இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது.
உணர முடிஞ்ச என்னால் குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுங்க, அது வந்து என் வாழ்க்கையில் வெளியே பார்க்குறேன், என் சரீரத்தில் அது வெளியே பார்க்குறேன். ஒரு 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 காரியத்தை குறித்து அது வெளிப்படுது. அது சரீரம் உனக்குள்ளே நான் இருக்கிறேன்றதை காமிக்குது, எனக்குள்ளே அது இருக்குதுன்றதை அது காமிக்குது. எப்படி காமிக்குதுன்னு அதனுடைய சிம்டம்ஸை காமிக்குது. அதனுடைய அது வெளியே தள்ளுது. சில காரியங்களை வந்து ஒரு பிளட் லீக் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளட் லீக் ஆகுது, ஏன்னா இது இருக்கிறதுனால பிளட் லீக் ஆகுது அப்படின்னு காமிக்குது. கொஞ்சமாக உணர்ந்துக்கின்னு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா அது பிளட் லீக் ஆகி வெளியே போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது இருக்கிறதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது, சரீரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. உண்மைன்னா இருக்குது. இந்த சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக போய் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறோம், ஆப்ரேஷன் முடியுது. அதுக்கப்புறம் சரீரத்தில் அவள் தான் சரியாயிடுச்சுன்னு நினச்சோம்னா பார்த்தா அது சரியாகலை. டாக்டர் சொல்கிறான், இப்போ சரியாயிடுச்சுப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், நாட்கள் போகுது. சரி, சரீரத்தை இனிமேனாச்சும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ, சூடாகிற இடத்த போகாமல் இருக்கிறது, அப்படிலாம் அந்த சரீரத்தை அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, மோர் குடிக்கிறது, தண்ணி சரியாக குடிக்கிறது, இப்படின்னு தன்னுடைய சரீரத்தை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போகுது. பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியாக கவனிக்கலாம், அந்த நேரத்தில் சூடாகிடுது, மறுபடியும் அதோட வேலையை அது காமிக்குது, பிளட் லீக் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஆரம்பத்திலே எனக்கு அந்த சுவிசேஷம் தெரிந்திருந்தது, ஆனால் நான் சொல்லியிருப்பேன் நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் அது எனக்கு தெரியுது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 years பேக் தான் அது எனக்கு தெரியும் பொழுது, அதுக்கப்புறம் எனக்கு வலி வரும் பொழுதெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நான் குணமாயிட்டேன், நான் சுகமாக்கி விட்டேன். வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம், வீடு கட்டணும்னு நினைக்கிறோங்க, உடனே வீடு கட்டிடுறோமா? நினைக்கிறோம், அதை பிளான் பண்ணுறோம், அதை வீட்டை டிசைன் பண்ணுறோம், அதுக்கான பொருட்களை வாங்கி வைக்கிறோம், அதுக்கப்புறம் கடைக்கால் போட்டு அதை வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே ப்ராசஸ் பண்ணிடல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணுறோம், அடுத்தடுத்த ஸ்டேஜின் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த வீடு கட்டணும்னு முயற்சி, அதுக்கான பிரயாசங்களை பண்ணி, என்ன சூழ்நிலை வந்தாலும் அதில் ஸ்டெடியாக நின்று, எண்ணத்தில் ஸ்டெடியாக நின்று, அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டுறதுலேயும் ஸ்டெடியாக, மழை பெஞ்சால் கூட அதுக்கான சூழ்நிலைகள்லாம் அதுக்கான காரியங்கள்லாம் நேர்த்தியாக செஞ்சு, மழை வந்து அந்த வீட்டை பாதிக்காத அளவுக்கு அழகாக அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான தற்காப்பு காரியங்கள்லாம் செஞ்சு அந்த வீட்டை அழகாக கட்டி முடிச்சுட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். கட்டி முடிச்சாச்சு, பார்த்து சந்தோஷப்படுறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் நற்செய்தி வரும் பொழுது சில காரியங்கள் உடனே மேனிஃபெஸ்ட் ஆகிடும், சில காரியங்கள் உடனே நீங்கள் விசுவாசிக்கும் போது உடனே நடந்துடும். சில காரியங்கள் இனிமே சரீரத்தில் எந்த நோய்க்குமே இடம் இல்லாத அளவுக்கு, நீ அதை நம்ப முடியாத அளவுக்கு, உன் சரீரத்தில் எந்த நோயுமே வராத அளவுக்கு அந்த நற்செய்தி உங்கள் ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள். எனக்கு பலவீனம் அந்த சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் போது, பிளட்லாம் லீக் ஆகும்போது நான் சொல்லுவேன், நான் குணமாயிட்டேன் அப்படின்னு. நான் குணமாயிட்டேன், நான் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த நோய் என் சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதான ஒரு அறிக்கை நான் செய்ய ஆரம்பித்தேன். பாவ அறிக்கை செய்கிறத விட்டுட்டு சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். சரீரம் எனக்கு வலிக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் சுகமாக்கி விட்டேன், நான் சுகம். இது வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க, முள்ளா கொடுத்துருக்கிறார்? கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு நோய் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டான். இந்த நோய் இருக்கணும், அந்த நோய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே மாட்டாங்க. இந்த நோய் இருந்துக்கலாங்க, ஐயோ இது வந்துருக்கூடாது, ஆனால் இது இருந்துக்கலாம். என் கண்ணெதிரே என் புள்ள பலவீனப்படுறத, என் புள்ள சித்திரவதை அனுபவிக்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல, என்னால் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ லவ் மை சில்ட்ரன், பிகாஸ் ஐ லவ் மை ஒய்ஃப். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நோய் இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், தரித்திரத்தோடு இருக்கலாம், பாடுகள் உபத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நற்செய்தியை பேசுங்கள், அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும். என்னுடைய விசுவாசம் என் குடும்பத்தை ரட்சிக்கும்
ஐம் ஸ்ட்ராங்லி. என் பிள்ளை சுகமாயிடுச்சு, என் மனைவி சுகமாயிட்டான், என் பிள்ளைக்கு சுகமாக இருக்குது, என் உறவுகள் சுகமாக இருக்கிறது, என் ஊழியக்காரன் சுகமாக இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் சுகமாக இருக்கிறார்கள், என்னுடைய உறவுகள் சுகமாக இருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் இப்படி மாறும் பொழுது, உங்களுடைய எண்ணம் இப்படி மாறும் பொழுது அப்பாவோட இருதயத்தை நீங்கள் சுமக்கிறீங்க. அப்பாவோட ஹார்ட் அதுதான். என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக. அதனால தான் இந்த பூமிக்கு வரார். ஏன் இந்த பூமிக்கு வராருன்னா, இந்த பூமியில் இருக்கிற எனக்காக நான் பிறக்கவே இல்லை, ஆனாலும் எனக்காக சிலுவையில் அவர் சுமந்து பிறக்க போகிற என் புள்ள பிறக்க போகிறான், 1992 பிறக்க போகிறான். அதனால் அவனுக்கு எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாது. அவன் இந்த நற்செய்தியை நம்ப ஆரம்பிக்கணும். ஆனால் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரலையும் அந்த நற்செய்தி நான் எனக்கு கேட்கவே இல்லை பாருங்க. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டுன்ற மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாளில் அவருடைய சுவிசேஷம் என்கிட்ட வந்துச்சு பாருங்க. என்னை தேடி அந்த நல்ல செய்தி வந்தது. ஒரு விடிவு காலம், ஒரு விமோச்சனம் வந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. அப்பா அந்த வார்த்தையை என்கிட்ட எடுத்துன்னு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குங்க. இன்னைக்கு உங்களை நோக்கி இந்த நற்செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே டைட்டாக பிடிச்சிங்க, விட்டுடாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பலவீனம் உங்களை அப்படியே தலைவிரிச்சு காமிச்சாலும் சரி, சத்தியத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுடாதீங்க. சத்தியத்தின் மேலே விசுவாசிக்கிறத விட்டுடாதீங்க. நீதியான வாழ்க்கை, நான் இது செய்கிறேன், அதை செய்கிறேன், இந்த நற்காரியங்களை செய்கிறேன், இது செய்யுங்க, நல்லது. ஆனால் நீதி என்பது என்ன? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. விசுவாசன்றதுனா அவரை விசுவாசிப்பது, அவருடைய செயலை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, இதுதான் விசுவாசம். அப்போ நான் நீதியாக இருக்கிறேன்றதை எதை வச்சு காமிக்க முடியும்? நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எது நீதியான ஒரு வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விசுவாசிப்பது நீதியான வாழ்க்கை. என்னென்னு விசுவாசிக்கிறோம்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்கிற ஒரு வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதியில் வாழ்கிறோம். எது நீதி தெரியுங்களா? அப்பாவுடைய சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன்னா அது நீதி. என் அப்பாவோட சொத்தை வேற ஒருத்தனை அனுபவிக்கிறான்னா அது எனக்கு அநீதி. எனக்கு கொடுக்காம வேற யாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அநீதி. ஆனால் எங்கள் அப்பா அவருடைய தழும்புகள் எனக்காக, அவருடைய தழும்புகளை எனக்காக தான் ஏற்றுக்கொண்டாரு, நான் குணமாகணுன்றதுக்காக. அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். என்னென்னு சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன்? நான் அவரால், அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், குணமாக்கப்பட்டிருக்கிறேன். நோய் என் சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுகமாய் இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறார் என்கிற கர்த்தரை குறித்த தெளிவான ஒரு நோக்கம், ஒரு திட்டம், கர்த்தரை குறித்த தெளிவான ஒரு எண்ணம், அவரை குறித்து சரியான ஒரு புரிதல். இதான் என் அப்பா. நான் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறேன். என் அப்பா எனக்கு இருக்கிறார். இல்லைங்க, யோபுக்கு அப்படி இருந்தது. இப்படிங்க குணமானீர்கள். யோபுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நற்செய்தி நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது, நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கான நம்மளுக்கு நற்செய்தி, சரீரத்தில் நான் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏற்றுக்காது. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் இருள் இல்லை, இல்லை, இல்லை. நமக்குள் ஜீவன் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தில் எல்லா பகுதிகளிலும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது என்கிறது விசுவாச அறிக்கை செய்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஆரோக்கியமாக தான் வாழ்ந்தாகணும். அவருடைய சொத்து ஆரோக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு அப்பா சேர்த்து வைக்கிற சொத்து பணம் காசு சேர்த்து வைக்கிறனால பிள்ளைகளை ஆரோக்கியமாக அவன் பெற்று எடுத்துட்டான்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு பிள்ளை பெற்று எடுத்துட்டா அதுதான் பெரிய சொத்து அப்படின்றான். ஒரு மனுஷனுக்கு அநேக சொத்து இருக்கலாம், ஆனால் சரீரத்தில் நோய், பலவீனம், அதை அனுபவிக்க முடியாமல் போகிறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு நல்ல சுகம் இருக்கும், ஐயோ பணம் இல்லையேன்னு கவலைப்படுவாங்க. அநேகருக்கு நிறைய பணம் இருக்கும், கவலை, உடம்பு சரியில்லையே, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது, இப்படிப்பட்டது ஒரு பணக்கார நோயாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் சுகமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதுதான் அவருடைய ஹார்ட்டே. அப்போ நல்லா பண்ணால் அதான் ஹார்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு யாரையோ அப்பா நினச்சிட்டு இருக்கீங்க. நோயெல்லாம் வந்தால் உங்கள் சரீரத்தில் நோயினா வரத்தானே செய்யும், பூமியில் இருந்தால் வரத்தானே செய்யும். இந்த பொல்யூஷன்லாம் இப்படி தானே இருக்குது.
மாசுபட்டு இருக்கிறது. அப்புறம் சாப்பாடெலாம் இப்படி இருக்குது, முன்ன மாதிரியா கெவுரு சாப்பிட்றோம், இப்போல்லாம் வெறும் அரிசி சோறு சாப்பிட்றோம், அப்படி இப்படின்னு 1000 சப்பக்கட்டு நீங்கள் கட்டலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. குணமாய் இருக்கிறேன். By his wounds you have been healed. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது அப்பாவோட ஹார்ட். என் பிள்ளை என் சொத்தை அவன் அனுபவிக்கணும், என்னுடைய நீதி அவன் அனுபவிக்கணும். நான் சுகமாக இருக்கிறேன், அப்படியே அவன் அனுபவிக்கணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அவன் அனுபவிக்கணும். நான் சமாதானமாக இருக்கிறேன், அவன் அனுபவிக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் அனுபவிக்கணும். அவன் நான் செழிப்பாக இருக்கிறேன், அதையும் அவன் அனுபவிக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். பாருங்கள், இந்த நற்செய்தி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய தலையெழுத்து. தலையெழுத்து எப்படியோ அப்படிதான். இதுதான் என் தலையெழுத்து, இப்படி தான் நான் வாழ்ந்தாகணும், இதுதான் என் தலையெழுத்து. உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவநாமம் மகிமைப்படும். நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இதுபோல நீங்கள் நல்லவைகளை எண்ணுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நற்செய்தியை உங்கள் தலையெழுத்தாய் இருக்கிறது. தேவநாமம் மாத்திரம் மகிமை. ஆமேன், ஆமேன், ஆமேன்.